ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்ம மனநிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற புக்கில் ஜெஃப் கெல்லர் அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம லைஃப்ல எல்லாரும் இப்போ லைக் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டடிஸ் படிச்சிருப்போம். இப்போ இன்ஜினியரிங் படிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஜாப் போகும். கரெக்டா? சோ அந்த ஜாப் போகும்போது அந்த ஜாப் நமக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். எப்பவுமே அந்த ஜாப்குள்ள போனோன்னே இந்த கெரியர்ல இருந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும்னு ஆசைப்படுறோமோ, அப்படி இல்லையா இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருதா அப்படிங்கறத கண்டிப்பா யோசிக்கணும். ஆக்சுவலா இந்த வாழ்க்கை தான் நான் வாழணுமா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ள கேட்கணும். ஆக்சுவலா இந்த ஆத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவருக்கு நம்ம பெரிய லாயர் ஆகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசை. ஓகேவா? சோ அவர் என்ன பண்ணிருக்காரு, அதே மாதிரி ஆசைப்பட்டு லாயர் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு அவரு லாயர் ஒர்க்கை கரெக்டா பண்ணிட்டே இருந்திருக்காரு. ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் வர்ற மாதிரி அவருக்கும் அவரோட ஒர்க் பிடிக்கல. சோ ரொம்பவே போர் அடிச்சிச்சு. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போது அவர்கிட்ட இதே கொஸ்டின் கேட்கிறாரு, இந்த வாழ்க்கை தான் நீ வாழ போறியா, இது உனக்கான வாழ்க்கை தானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கும்போது அப்போ அவருக்கு என்ன விஷயம் தோணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு பெரிய ஒரு பேச்சாளரா எழுத்தாளரா மட்டும்தான் வரணும் அப்படிங்கறத அவர் மனசுல தோணி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா அதுக்கான வெளிகளை அவர் செஞ்சிருக்காரு. ஓகேவா? சோ அதே மாதிரி உங்ககிட்டயும் நீங்க இப்பவே இந்த கொஸ்டினை கேட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்ம மனநிலை தான் அப்படிங்கறத இந்த ஆத்தர் சொல்ல வந்திருக்காரு. சோ என்னென்ன விஷயத்தெல்லாம் இந்த புக்ல சொல்லி இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் மனநிலை தான் உங்க நிலைமையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அதுவாக தான் நாம மாத்துவோம். அதாவது அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு தான் நம்ம லைஃப்ல நம்ம மாறுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. லைக் எக்ஸாம்பிள், பஸ் கண்டக்டர் எப்படி நம்ம எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டாரா மாறினாங்களோ, அதே மாதிரி டீம் மாஸ்டர் எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டரா மாறினாங்களோ, இந்த மாதிரி சின்ன சின்ன பொசிஷன், அதாவது லைக் எக்ஸாம்பிள் முன்னாடி அவங்க இப்ப எந்த அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்காங்களோ அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்களோட லாஸ்ட் படியில இருந்து நிறைய விஷயத்த கடந்து வந்திருப்பாங்க. கரெக்டா? அதாவது எல்லாருக்கும் நம்ம அவங்கள பார்க்கும்போது அதாவது எட்ட முடியாத உயரத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும். அதாவது அவங்க உண்மையிலே ரொம்ப வருடங்களா அந்த பொசிஷனுக்காக போராடிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு நாள் அந்த பொசிஷனை அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அதாவது நீங்க என்னவா நினைச்சாலும் என்ன நினைச்சாலும் உங்களால முடியும் அப்படிங்கிறது உங்களோட மனநிலை தான் உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஆத்தர் நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் வைபா தான் நம்ம மனசுல நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, நேர்மறையான திங்கிங், அதாவது பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் கண்டிப்பா என்னால முடியும், அதாவது சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு விஷயத்த எப்படி நம்ம பாசிட்டிவா எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிற விஷயத்த, நெகட்டிவா இருக்குது அந்த விஷயம், அதை எப்படி நான் பாசிட்டிவா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அதுல கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கிறது இருக்கும். நீங்க அந்த பாசிட்டிவ் தான் எடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்களோ, ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல உங்களுக்கு ஃபைனலா ஒரு வெற்றி கிடைக்கும். லைக் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம், அதாவது ஒரு பர்சன் ஒரு ஃபேமிலியா பீச்சுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பீச்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி அவங்க பைக் பார்க் பண்ண இடத்துல இருந்து பாக்குறாங்க, பைக் அந்த இடத்துல இல்ல. அந்த சமயத்துல அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஐயோ பைக் பார்க் பண்ண இடத்துல இல்ல, என்னாச்சு, நம்ம நோ பார்க்கிங்ல விட்டுருக்கோம், இப்போ என்ன ஆனா போலீஸ் அந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இப்ப அந்த பர்சன் சடனா என்ன பண்றாருன்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி நம்ம நோ பார்க்கிங்ல விட்டுட்டோம், சோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைன் கட்டிட்டு நான் எடுத்துட்டு வந்துடுறேமா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஒய்ஃப் என்ன சொல்றாங்களா, என்னாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் தான் இதுல பார்க் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா இப்ப என்ன நடந்துச்சு, ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு பார்க்கிங் ப்ராப்ளம் தான். சோ அவங்க ஹஸ்பண்ட் அதை ரொம்ப சாஃப்டாவே ஹேண்டில் பண்றாங்க. அதாவது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நம்ம சீக்கிரமா சரி பண்ணிடலாம், போயிட்டு ஒரு ஃபைனை கட்டிட்டு வந்தா இந்த விஷயம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. கரெக்டா? அதே சமயத்துல
இதே விஷயத்த இன்னொருத்தங்க, அதாவது இன்னொரு மனநிலை உள்ள கேரக்டர், அதாவது நெகட்டிவ் மைண்ட் இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த விஷயத்த எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? சடனா இந்த மாதிரி நான் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முதல் ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒய்ஃப் மேல குற்றம் வைப்பாங்க. நீ பண்ணதுனாலதான், இதுல பார்க் பண்ண சொன்னதுனாலதான் இவங்க இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க, இப்போ ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும், இன்னும் ஃபைன் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாம் தும் எல்லாம் சண்டையை உருவாக்கிட்டு கடைசியில போய் அதை போய் எடுத்துட்டு வருவாங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதே சமயத்துல சுத்தி இருக்கிறவங்க, அவங்க ஒய்ஃப், குழந்தைங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரியும் ஒரு இது நடந்துகிட்டு தான் அந்த வேலையை செய்வாங்க. ஆனா இன்னொருத்தங்க எவ்வளவு சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க. ஒரே விஷயத்த ரெண்டு பேரு பார்க்கும்போது ஒருத்தங்க ஒரு விதமா பார்ப்பாங்க, இன்னொருத்தங்க இன்னொரு விதமா பார்ப்பாங்க. சோ எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா பாசிட்டிவ் மைண்டோட பாருங்க. பாசிட்டிவ் தாட்டோட நீங்க பாத்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாவே மாறும். நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையும் பாசிட்டிவா மாறும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. சரி, பாசிட்டிவா நம்ம மாறுறது என்னென்ன விஷயத்துல எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எண்ணங்கள் சொல்லியிருக்காங்க, அதான் நம்ம நினைக்கிறது பாசிட்டிவ். கரெக்டா? இன்னொரு விஷயம் எப்படி எல்லாம் நம்மளோட வார்த்தைகளையும் அவர் பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது லைக் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் எடுத்தோன்னு ஏதோ இருக்கேன், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. உங்களோட வார்த்தையிலயும் ஒரு பாசிட்டிவிட்டி ரொம்ப சூப்பராவே இருக்கணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, கேட்ட உடனே ரொம்ப சூப்பரா இருக்கேன், எனக்கு என்ன, நான் ராஜாவா வாழ்றேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பாசிட்டிவால நீங்க, அதாவது அப்போவே உங்க உடம்புக்குள்ளே ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க பாசிட்டிவா ஆன்சர் பண்ணி பழகுங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்த ஒரு ஸ்மைலோட ஹேண்டில் பண்றவங்களுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். அதே சமயத்துல ஒரு கோவத்தோட ஹேண்டில் பண்றவங்களுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கும். இவங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது, அதாவது அத நெகட்டிவா பண்ணும்போது அவங்க கிட்ட நெகட்டிவ் இருக்கிறதுனால அவங்க யார இது பண்ணாங்களோ அவங்க கிட்டயும் ஒரு நெகட்டிவ் தாட் தான் வரும். சோ அது மூலமா லைஃப்ல எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸும் கிடைக்க போறது இல்ல. எப்பவுமே ஒரு குறை சொல்லிட்டு, குத்தம் சொல்லிட்டு, இந்த மாதிரி நடக்குது, என் லைஃப்ல எதுவுமே கரெக்டா நடக்கல அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் கரெக்டாவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே சமயத்துல ஒரு விஷயத்த பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணும்போது என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு செயலை உருவாக்கணும். ஜஸ்ட் ஒரு விஷயத்த நீங்க செயல்ல மட்டுமே காமிச்சிட்டு இருந்தாலும், அதாவது அந்த விஷயம் மிகப்பெரிய வெற்றியா பின்னாடி மாறும். அதாவது வார்த்தையால எப்படி உங்க எண்ணத்தை நீங்க சொல்றீங்க, என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அது மிகப்பெரிய வெற்றியா மாறும் அப்படிங்கறத இவரு சொல்லியிருக்காரு. சோ நம்ம செயல்லையும் பாசிட்டிவிட்டி இருக்கணும், நம்மளோட வார்த்தைகளும் பாசிட்டிவிட்டி இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவிட்டியா நம்ம லைஃப ஜாஸ்தி கொண்டு போய்கிட்டே இருக்குமோ அந்த லைஃப் நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கமிட்மெண்ட் அப்படிங்காங்க. செகண்ட் விஷயம் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்த இதுதான் என்னோட கோல் அப்படி நீங்க டிசிஷன் எடுத்து, கண்டிப்பா கோல் இருக்கணும், அதுதான் கமிட்மெண்ட். அந்த கோலுக்காக நீங்க நிறைய வேலைகள் செய்றீங்க, ஒரு 6 months செய்றீங்க, 1 year செய்றீங்க, உங்களால முடியல, சோ 2 to 5 years வரைக்கும் நீங்க முடிச்சிருக்கீங்க. ஆனாலும் உங்ககிட்ட அந்த விஷயத்துல ஒரு வெற்றி வந்து கிடைக்கல அப்படின்னா அதை வந்து பாதியில விட்டுட்டு வெளியில வரணும் அப்படிங்கிற எண்ணம் அதுல இருக்கக்கூடாது. கண்டிப்பா என்னால முடியும், ஜெயிச்சே ஆகணும், எந்த எல்லைக்கு போறோம், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அவ்வளவு தோல்விகளும் தாண்டி நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஒரு படிகளா மாற்றி கண்டிப்பா கடைசியில ஒரு வெற்றி கிடைக்கணும், அப்படி நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆத்தர் இதுல சொல்லியிருக்காங்க. இடையில விட்டுட்டு போறது கமிட்மெண்ட் கிடையாது, கடைசி வரைக்கும் நீங்க இந்த கமிட்மெண்ட்காக கண்டிப்பா உழைச்சே ஆகணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில வெற்றி தோல்வி அப்படிங்கிறது முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமானது என்னன்னா உங்களோட மனநிலை தான். ஒவ்வொரு நாளையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு பெஸ்ட் மனநிலை, என்னால முடியும், நான் கரெக்டான இடத்துக்குள்ள போறேன், நான் கண்டிப்பா வெற்றி பெறுவேன், எவ்வளவு ஒரு போராட்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நில்லுங்க, கண்டிப்பா நீங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபோட உங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு நாள் காலையில ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதே மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாற்றுங்க, வாழ்க்கை தானாகவே மாறும், எதுவும் உங்களை தடுக்கவே முடியாது. மனச சமாதானமா வச்சுக்கோங்க, சரியா? தோல்விய ஒரு பாடமா பாருங்க, உங்களால முடியும், எவ்வளவு சவால்கள் வந்தாலும் கண்டிப்பா அதுல எதிர்த்து நில்லுங்க. லைஃப்ல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் போச்சு அப்படின்னா இதை விட நெக்ஸ்ட் நம்ம பண்ற முயற்சி அதை விட பெஸ்டா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட அந்த விஷயத்த நாம செய்யணும். கரெக்டா? இப்ப லைக் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஷனை தேடி போறீங்க, அந்த ஆப்ஷன் ABC அப்படி இருக்குன்னா நமக்கு கண்டிப்பா அந்த 3 ஆப்ஷன்லயும் ஒரு சக்சஸ் ஆன விஷயம் நடக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பா D ஆப்ஷன் இருக்கு, C ஆப்ஷன் இருக்கு, அந்த 2 ஆப்ஷன் இருந்தெல்லாம்
நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியும், நம்ம கிட்ட ஆப்ஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போதுதான் வெற்றியின் வாடை நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம கோலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்து நம்ம அதை தேடிட்டு இருக்க கூடாது. தயவு செஞ்சு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வாங்க. என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப கோல் அடையிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தா பயம். பயத்தை எப்ப நம்ம தூக்கி போடுறோமோ அப்பதான் நம்மளோட லைஃப்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால போக முடியும். அந்த பயத்தை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தா அது நம்மள நெக்ஸ்ட் லெவலுக்கு போக விடாம தடுத்துட்டே இருக்கும். இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். காலையில ஒர்க் போறோம், இல்ல இப்ப ஒர்க் போயிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், சேலரி வாங்குறோம், அந்த சேலரியில நம்மளோட லைஃப் நம்ம மெயின்டைன் பண்றோம், அப்படித்தானே? அப்படின்னு மட்டும் வச்சுக்கிறத விட அது ஒரு கம்ஃபர்டான லைஃப், கரெக்டா? ஆனா இப்ப பிசினஸ் அந்த மாதிரி சில விஷயத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. சோ அப்படி ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க வந்தீங்கன்னாலும் கண்டிப்பா உங்களோட எண்ணங்கள் தெளிவா இருந்தா உங்களால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு நீங்க ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோன்ல உங்க லைஃப்ல மிகப்பெரிய வெற்றியை பாருங்க அப்படிங்கறத இந்த ஆத்தர் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க. வாய்ப்புக்காக காத்திருக்காதீங்க, அதை உருவாக்குங்க. சரியா? தோல்வியை கண்டு பயப்படாதீங்க, கத்துக்கொள்ளதுக்கு ட்ரை பண்ணுங்க. சிறிய முயற்சி பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்க எப்போதும் வளரலாம், மனதை திறந்து வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஓகேவா? இங்க உங்க மனச என்ன பண்றாங்க சொல்றாங்கன்னா, புதுப்பிங்க சொல்லுவாங்க. புது புது விஷயங்களை நீங்க கத்துக்கோங்க. மனநிலையை நீங்க எப்பவுமே கரெக்டா வச்சுக்கோங்க. உங்க மனநிலை தான் உங்க வாழ்க்கையை மாத்தும். சோ ஒரே ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை முழுமையா மாற்றும். அது பணம் இல்ல, அதாவது உங்க பழக்கம் வழக்கம் இல்ல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மனநிலை தான். சரியா? சோ எவ்ரிதிங் இஸ் ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தர் நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த புக் கிடைச்சா தயவு செஞ்சு இதை வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாவே கிடைக்கும். ஓகேவா? மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.